ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 5 பயங்கரமான ஃபோட்டோ பாம்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு டார்க் மிட்நைட் மிஸ்ட்ரீஸ். ரெண்டாவது உலக போரை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு ஒரு சோல்ஜர் வீட்டுக்கு போயிருந்தப்போ அவரோட ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததை பார்த்துட்டு அவர் ஒய்ஃப் மேலே சந்தேகப்பட்டு அந்த ஒய்ஃபை சுட்டு கொண்டுட்டாரு. வயிற்றுல குழந்தையோட இறந்து போன அந்த ஒய்ஃபுக்கு தன்னோட குழந்தை கூட விளையாடணும், பேசணும், கொஞ்சணும்னு ஆசையாக இருந்த அவங்களோட கனவு நிறைவேறாமலே அவங்க இறந்து போயிட்டாங்க. இன்னே வரைக்கும் ஓக் பிரிட்ஜுங்கிற இடத்துல அந்த பொண்ணோட ஆவி இன்னும் வரைக்கும் சுற்றிட்டு இருந்ததா நிறைய பேர் அந்த ஊரில் உள்ளவங்களே பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. லாஜிக்கே இல்லாத நிறைய விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் நடக்கிறனால இதை நிறைய பேர் நம்பவும் ஆரம்பித்தாங்க. இந்த பிரீச்சை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்ததுனால பேயை ரிசர்ச் பண்ணுறவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. மனுஷங்க கண்ணுக்கு தெரியாத விஷயம்லாம் கேமரா கண்ணுக்கு தெரியும்னு சொல்கிறதுலாம் ஒரு சயின்ஸ். பேயை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க ஃபிலிம் போடுற கேமராவோ மெமரி கார்டு யூஸ் பண்ணுற கேமராவோ பாய்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி கேமராலலாம் நம்ம சிஜிஐ ஒர்க் பண்ண முடியும், எடிட்ஸ் பண்ண முடியும், அதில் உள்ள ஃபோட்டோஸ்லாம். இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறவங்க போலராய்ட் கேமரா அப்படின்னு ஒரு கேமரா யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேமரா என்ன மாதிரி கேமரானா, ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அந்த ஃபோட்டோ கைக்கு உடனே வரும். அந்த மாதிரி ஒரு கேமரா தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்க எடுக்கிற ஃபோட்டோவில் எந்த சிஜிஐ வேலையோ எடிட்ஸும் பண்ணவே முடியாது. அந்த பிரீச்சில் உண்மையிலே பேய் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு போலராய்ட் கேமரா யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோ தான் இது. இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது இறந்து போன அந்த ஒய்ஃபாக தான் இருக்கும்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. 1940 2 அழகான ட்வின் பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. அவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸாக வளராமல் ஃப்ரெண்ட்ஸாக நிறைய வருஷம் வாழ்ந்து வந்தாங்க. இப்படி சந்தோஷமாக போயிட்டு இருந்த அவங்களோட வாழ்க்கையில் திடீர்னு அவங்க 2 பேர்த்துல ஒரு பொண்ணு உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுச்சு. அந்த இன்னொரு பொண்ணு இந்த பொண்ணு இறந்ததுனால ரொம்ப சோகமாக இருந்தனால அவங்க அம்மா அந்த பொண்ணை எப்படியாவது சந்தோஷப்படுத்தலான்னு ஒரு கார்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கார்டனுக்கு கூட்டிகிட்டு போனோடனே அவங்களோட கேமரா வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை எடுத்த போது நார்மலாக தான் இருந்துச்சு. இந்த ஃபோட்டோவை டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ஃபோட்டோ இப்படி கிடைச்சது. அந்த 2 சிஸ்டர்ஸும் பிரியவே இல்லைன்னு அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது யாராவது சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணியிருக்காங்க, சிஜிஐ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அந்த காலத்துலலாம் ஒரு ஃபோட்டோவை ஒழுங்காக எடுக்கிறதே அதிசயம். நம்மளோட அத்தை, மாமா, சித்தி வீட்டிலலாம் கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி ஃபோட்டோஸ் பார்த்துருப்போம். ஆனால் உலகத்திலே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கிற ஃபேமிலி ஃபோட்டோ இது தான். இந்த ஃபோட்டோ ரொம்ப பழைய ஃபோட்டோங்கிறதுனால இந்த ஃபோட்டோவில் இருக்கிற யாருன்னு யாருக்குமே தெரில. இன்னை வரைக்கும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார், இவங்க ஏன் பார்க்கறதுக்கு இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த ஃபோட்டோ இருக்கிற அவங்க அப்பாவை பார்க்கும்போது ஆவி மாதிரி பயங்கரமாகவும், அவங்க அம்மா பேய் மாதிரி கொடூரமாகவும், அந்த சின்ன பொண்ணை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக பயங்கரமாகவும் இருக்குது. இந்த ஃபேமிலி ஃபோட்டோவை யார் வீட்லேயும் வைக்க மாட்டாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெக்கிங்க்கு ஒரு காட்டுக்கு போகிறாங்க. அந்த காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த இடத்துல மனுஷங்க நடமாட்டமே இல்லை. சரியா 3 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு கிளம்பலான்னு போகும்போது ஒரு சின்ன பையன் அழுகிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு போய் பார்த்தப்போ தான் இந்த ஃபோட்டோ கிடச்சிது. இந்த கிரீச்சரை பார்க்கும்போது மனுஷன் மாதிரி இருந்தாலும் அது நம்ம பார்த்தாலே தெரியும் அது மனுஷனே கிடையாதுன்னு. இன்னி வரைக்கும் இந்த கிரீச்சர் என்ன அதுன்னு யாருக்குமே தெரியல. இந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ஒரு நார்மல் ஃபோட்டோ மாதிரி இருந்தாலும் இந்த ஃபோட்டோவை உத்து பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபோட்டோவில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற 4 பையன்களோட கைகளும் எல்லாமே கேமராமேனுக்கு தெரியுது. ஆனால் அந்த கருப்பு சட்டை போட்டிருக்கிற பையன் பின்னாடி 5ஆவதாக ஒரு கை தெரியுது. அப்போ அந்த 5ஆவது கை யாரோடது? ஸோ அவ்வளோதான் அந்த 5 பயங்கரமான ஃபோட்டோ பாம்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.